செய் அல்லது செத்து மடி. இது வெறும் வாசகம் அல்ல. சுதந்திரம் எனும் பயிரை தண்ணீரை விட்டா வளர்த்தோம், சர்வேசா எங்கள் கண்ணீரால் காத்தோம் என்று சொன்னார்கள். நம்முடைய சுதந்திரம் என்கிற அந்த பயிர் வருவதற்கு எத்தனை பேருடைய உயிர் இந்த மண்ணில் போயிருக்கிறது தெரியுமா? அவர்களின் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் இருந்த ஒற்றை வரி செய் அல்லது செத்து மடி என்பது. 1942 காந்தியடிகள் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பேசுகிற போது சொன்ன வரிதான் செய் அல்லது செத்துமடி என்கிற வரி. அன்றைக்கு இருந்த ஒவ்வொரு சுதந்திர போராட்ட வீரர்களின் உள்ளத்திலும் ஒரு பெரும் நெருப்பாய் கனல் விட்டு எரிந்தது இந்த வரி. அன்றைக்கு எதன் வழியில் ஆங்கிலேயன் நம்மை அடிமைப்படுத்தினானோ அதன் வழியிலேயே அவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று வணிகத்தின் வழியாக வந்து நம்மை அடிமை செய்த ஆங்கிலேயனை வணிகத்தின் வழியாலே திருப்பி அடிக்க வேண்டும் என்று சிந்தித்த வ.உ.சியின் உள்ளத்தில் இருந்தது இந்த வரி. அவருடைய வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வந்தது தெரியுமா? அவர் படிப்பதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தையே கட்டும் அளவிற்கு செல்வந்தராக இருந்த குடும்பம். ஆனால் இந்த நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக எல்லா வளத்தையும் விட்டு அவர் கப்பல் வாங்கிதான் திரும்ப வருவேன் என்று கப்பல் வாங்குவதற்காக சென்றிருக்கிறார். அந்த சூழலிலே அவருடைய மகன் உலகநாதனுக்கு உடல்நிலை மோசமாக இருந்தது. உடல் மோசமாக இருக்கிற செய்தியை கேட்டும் கூட நான் திரும்பி வந்தால் கப்பலோடு தான் வருவேன், இல்லை வங்க கடலில் வீழ்ந்து மாய்வேன் என்று சொல்லி 2 கப்பலை வாங்கி கொண்டு இந்தியா திரும்பி. இதை பார்த்த பாரதி சொன்னார், இந்த 2 கப்பலை பார்க்கிற போது எனக்கு எப்படி இருக்கிறது தெரியுமா? நீண்ட நாள் குழந்தை பேரே இல்லாத ஒரு பெண் ஒரு பிரசவத்தில் 2 குழந்தைகளை பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்குமோ அப்படி இருக்கிறது இந்த கப்பலை பார்த்தால் என்று சொன்னார். அவர் அன்றைக்கு இந்த செய் அல்லது செத்து மடி என்கிற அந்த வாசகத்தை தன் உணர்ந்து கொண்டதால் தான் இன்றைக்கு நாம் சுதந்திரமாக சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம்.